இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது ரெண்டும் உனக்கு எவ்வளவு பலமா இருந்தாலும் அதனால உனக்கு பெரிய சங்கடமும் வரப்போகுது. உன் பேரனுக்கு கட்டின பொண்ணால நீ பெரிய சங்கடத்தை சந்திக்க போற. யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது. அப்புறம் என்ன ரொம்ப ஜாலியா இருக்க போல? இல்ல 10 மணி வரைக்கும் தூங்காம ஜாலியா இருக்கியே, அதான் கேட்டேன். சிபி சார் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ டிஸ்டர்ப்டா இருக்கியா? அடேங்கப்பா, நீ மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி தானே பழக்கம். சிபி சார், அந்த சாமியார் சொன்னது திரும்ப திரும்ப என் மைண்ட்ல வந்துட்டு போகுது. என்ன, நான் அந்த துரோகத்தை தாங்கிட்டேன், ஆனா ஜானுவால அதை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, ஜானுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா அவங்க லைஃபை விட்டு மொத்தமா போயிடு. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. யோசிச்சு நல்ல முடிவாடு என்ன. குட் நைட். சிரிக்கிறியா? நல்லா சிரி. இப்பவே எவ்வளவு நல்லா சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கோ. இதுக்கு அப்புறமா உன்னால இப்படி எல்லாம் சிரிக்க முடியாது. உனக்கு விருப்பமானவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர போகுது. அவங்கள பத்திரமா பாத்துக்கோ. செல்வரத்ன விட்டு கல்யாணம் தானே இது? ஆமா, இன்னைக்கு காலையில கல்யாணத்துக்கு முன்னால எங்களுக்கெல்லாம் செட்டில் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. செட்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரா? ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடி போனவரு எப்படி வருவாரு? சாரி சிபி சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னால ஜனாமாவுக்கும் உங்களுக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழுங்க. நான் போயிடுறேன். நீங்க என்ன விளையாட்டுக்கு போக சொன்னீங்களா இல்ல சீரியஸா போக சொன்னீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நான் போறதுதான் நல்லதுன்னு எனக்கு இப்ப புரியுது. நான் போறேன். இனிமே நீங்க நினைச்சா கூட நான் திரும்பி வர மாட்டேன். என்ன இவ பெட்ஷீட் கூட மடிக்காம எங்க போயிருப்பா? இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே.
மணி 7 ஆகுது, இன்னும் காஃபி கொண்டு வராம இருக்கா? திட்டினாலும் இவ தானே தினமும் காஃபி கொண்டு வருவா. என்னாச்சு இவளுக்கு? மீனா, மீனா, வர அத்த. அத்த, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரம் கிளம்பணும். சரிங்க அத்த. சாப்பிட்டு போலாம்ல? இல்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் நைட்டு லேட்டா தான் வருவேன். ம். ஆமா, தமிழ் எங்க? அவ ரூம்ல தான் அத்த இருப்பா. சரி, தமிழ் வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. சரிங்க அத்த. ம். மா, எனக்கு ஒரு காஃபி கொடுமா. தமிழ் கையில குடிச்சு குடிச்சு போடிச்சு போச்சு. ஸ்ட்ராங்கா போடுமா. சரிடா. என்னடா இன்னும் அந்த மகாராணி எந்திரிக்கவே இல்லையா? அவர் ரூம்லயே இல்லம்மா. ரூம்ல இல்லையா? இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போனா? அவ அவங்க அம்மாவை பார்க்க அவுட் ஹவுஸ் போயிருப்பா. மா, காஃபி எடுத்துருவாமா ப்ளீஸ். டேய் மச்சான், என்னாச்சுடா? அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? தமிழ் எங்களோட சொத்து, ஆபீஸ் பொறுப்பெல்லாம் எல்லாத்துல இருந்தும் மொத்தமா ரிலீவ் வரதா அவளே கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காடா. டேய் மச்சான், விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தமிழ் திரும்ப வரமாட்டேன்ற முடிவோட போன மாதிரி தெரியுதுடா. என்னத்தான் நைட் என்ன நடந்துச்சு? எதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே இப்படி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகணும்? உண்மையை சொல்லுங்க அத்தா. தமிழ் சிஸ்டர் நீங்க கை நீட்டி அடிச்சிங்களா இல்ல திட்டினீங்களா? தப்பா அத்தா? தமிழ் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? டேய் சேது, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணலடா. அப்புறம் ஏன் அத்தா தமிழ் சிஸ்டர் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இங்க பராசிபி, பொண்டாட்டி மேல பாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணுன்னு கூட யோசிக்க மாட்டியாடா? அவளுக்கு என்ன ஆபத்துன்னே தெரியல. இங்க பாரு மச்சான், தமிழ் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவளுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் உருவானாங்க. உனக்கே தெரியல அது எத்தனை பேரை பகச்சுக்கிட்டா. அந்த எதிரிகள் யாருமே அவ வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது. இந்த கம்பெனியாலையும் ஒன்னாலையும் வந்தவங்க தான். அவங்களால தமிழுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு வச்சுக்க, அதுக்கு நீயும் தான்டா காரணம். என்னடா பாக்குற? இதான் உண்மை. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையாடா? காலையில இருந்து தமிழை காணான்னு நாங்க 2 பேரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ அப்படியே கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்க. நீலாம் என்னடா மனுஷன்?